ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பச்சரிசியை வச்சு இப்போ ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. அதை நம்ம இப்போ மிக்சியில் நைஸாக அரைச்சிக்குவோம். நம்ம இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இந்த பாருங்கள், நல்லா இந்த பக்கத்தில் அரைச்சிக்கிறணும். வெல்லம் 2 வெல்லம் எடுத்து நல்லா இந்த மாதிரி பாகு வச்சுக்கிட்டாச்சு. பாவோட இந்த வெள்ளைப்பாவை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நான் இதில் தேங்காய் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம். அதில் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் இதில் நல்லா செவக்க வறுத்துக்கணும். இதை பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம கலந்து வச்சுருக்கிறத இதை சேர்த்துடணும். விசில் போடாமல் இப்படி குக்கர் சேர்த்து மூடி வச்சுருப்போம். நம்ம இப்போ விசில் போட்டோம், வேகட்டும். நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஓரத்தில் விட்டு வெந்திருக்கு. இன்னும் நடுவில் வேகலை. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொட்டாமல் தான் வருது. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் நல்லா இன்னொரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா செட் ஆகி வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு சூடு ஆறட்டும். அப்போ தான் உடனே வரும், இல்லாட்டி உடஞ்சி போயிடும். பிளேட் எடுத்து அப்படி கவுத்துக்கிட்டு அதை கவுத்துருவோம். அப்படியே இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பார்த்தீங்களா.